பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் உயரணும், இந்த சமுதாயத்துல நான் அங்கீகரிக்கப்படணும்னு சொல்லி விரும்புறீங்களா? இந்த விருப்பம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா இந்த வசனத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவார். என்ன வசனம் சொல்லி பார்க்கலாமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை நல்லா பைபிள்ல கவனிச்சு பாருங்க. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மன தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். அப்போ எந்த காரியம் இந்த நாட்கள்ல தேவன் நம்மை தாழ்த்துவார் அப்படின்னா, கர்த்தருக்கு எது பிடிக்காது அப்படின்னா அகந்தை, பிரைடு. நம்ம கிட்ட ரொம்ப அதிக பெருமை இருக்கவே கூடாது. ரொம்ப அதிகம் நல்ல பெருமையா இருக்கக்கூடாது இல்லையா? அந்த பெருமை நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு இருந்து அப்படின்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தவே முடியாது. பிரியமான ஜனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கினாலும் நம்முடைய சொந்த வாழ்க்கையில ஒரு பெருமை, நம்முடைய எண்ணத்துல ஒரு பெருமை, நம்முடைய பேச்சுல ஒரு பெருமை, நடவட பாவனையில பெருமை இருக்குமானா கர்த்தர் நம்மை தாழ்த்தி விடுவார். தயவு செய்து மனம் திரும்புங்க. அப்ப என்ன வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா, மன தாழ்மை உள்ளவனோ கனமடைவான் வசனம் சொல்லுகிறோம். நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு மன தாழ்மையோடு கூட நாம் செய்ய வேண்டும். நம்முடைய யோசனையில கூட மன தாழ்மையோடு கூட நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். மனத்தாழ்மை அப்படின்னு என்ன தெரியுங்களா? நம்ம யாரையும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அதுதான் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாகும். ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குமானால் தேவன் உங்களை எதிர்த்து நிற்பார், உங்களை தாழ்த்தி ஒண்ணுமில்லாம செஞ்சிருவார். தயவு செய்து அந்த எண்ணத்துக்குள்ள நீங்க போகவே போகாதீங்க. என்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது நிறைய கற்றுக் கொடுத்தார். அதுல இந்த காரியமும் ஒன்றாய் இருந்தது. என்ன அப்படின்னா, ஆரம்ப நாட்கள் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. வசனத்தை ஆண்டவர் சொல்ற வசனத்தை சொல்லுவேன், எப்படி ஜெபிக்கணும் ஆண்டவர் சொல்லி கொடுப்பார், அந்த ஜெபத்தை நான் செய்வது உண்டு. அப்ப ஊழியம் வளர 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 ஒரு சில இடங்களுக்கு ஒரு சில வருடங்கள் கடந்து போகும்போது கர்த்தர் அந்த ஊழியத்தை வளர்த்தினார். அந்த கிருபையினால என்னையும் கர்த்தர் பலப்படுத்தினார். அப்படி வளர்ச்சி அடையும் போது ஒரு சில சபைகளுக்குள்ள ஒரு சில இடங்களுக்குள்ள போகும்போது நான் ஊழியத்துக்கு எப்படி வந்தானே அதே மாதிரி ஒரு சில பேர் குட்டி குட்டி பிள்ளைகள் எல்லாம் ஊழியத்துக்கு வரும். அந்த சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க ஊழியத்துக்குள்ள வரும்போது அவங்களுடைய பிரசங்கம், அவங்களுடைய காரியங்கள்லாம் கேட்கும் போது பைபிளே ஓபன் பண்ண மாட்டேன். சின்ன காரியம் தான், நோட் பண்ணி பாருங்க. பைபிளே ஓபன் பண்ண மாட்டேன். அவங்க பேசுறத அப்படியே கேட்டுட்டு இருப்பேன். எதுக்கு போய் பைபிள் ஓபன் பண்ணணும், நோட்ஸ் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கர்த்தர் இடத்துல பேசினார். என்ன தெரியுமா? மகனே, நீ இப்படி இருக்க கூடாது. ஏன் அப்படின்னா, நான் யாரை கொண்டும் உன்னிடத்துல நான் பேசுவேன். சின்ன குழந்தைய வச்சுதான் ஏலி கிட்ட நான் பேசினேன், கவனிச்சியா அப்படின்னாரு ஆண்டவர். சரியும்ல, சாமுவேல் பிள்ளையாண்டனை வச்சுதான் பெரிய காரியங்களை ஏலிக்கு அறிவிப்பு கொடுக்கிறார். ஏலி யார் தெரியுமா? ஒரு சபையினுடைய ஆசாரியர். அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் பேசின போது நடுங்கி போனேன். ஆண்டவரை, என்ன மன்னிச்சிருங்கப்பா, இதோ நான் உங்களுடைய சமூகத்துல மனத்தாழ்மையா இருக்க விரும்புறேன். இன்னும் என்னென்ன காரியத்துல மனத்தாழ்மையா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரை சொல்லுங்கன்னு சொல்லி வேண்டிக் கொண்ட நாளை நான் மறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் யாரு எனக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணினாலும் என்ன செய்வது தெரியுமா? பைபிளை திறந்து அந்த பைபிள் வசனத்தை பார்ப்பது உண்டு. கர்த்தர் இடத்துல பேச ஆரம்பிப்பார். அவர்களை கொண்டு தேவன் பலப்படுத்துவார். சின்ன பிள்ளைங்க பேசினாலும் அவங்க வார்த்தைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கவனம் செலுத்து. சிறு பிள்ளைங்க மூலமா கூட ஆண்டவர் நான் உங்கள்கிட்ட பேசுவேன். அன்னிலிருந்து இன்னைக்கு வரையிலும் பிரியமான ஜனமே, எங்க போனாலும் கர்த்தர் யாரை கொண்டு அவர் பேசுவார்னு சொல்லி அவங்க பேசுறத நான் கவனிப்பது உண்டு. அசட்ட செய்வது கிடையாது. தயவு செய்து இந்த மாதிரி ஒரு மனத்தாழ்மை உங்களுக்குள்ள இருக்குமானால் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு, ஆண்டவர் உங்க கூட பேசுவார். ஆனா நம்முடைய அகந்தை, நம்முடைய பிரைடு நமக்குள்ள இருக்கவே கூடாது. பெருமை நமக்குள்ள இருக்கவே கூடாது. நம்முடைய வாங்குற பொருள்லயோ, சம்பாதிக்கிற காரியங்களிலோ, நம்முடைய ட்ரெஸ்லயோ அந்த பெருமை இருக்குமானா, பெருமையான எண்ணம் இருக்குமானா கர்த்தர் நம்மை தாழ்த்தி விடுவார். எல்லா சமயங்களிலும் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு மனத்தாழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளை வெகுவாய் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆண்டவரே, உண்மை போல மனத்தாழ்மையாய் நாங்க வாழணும் ராஜா. எல்லா நொடிகளிலும் எங்க மனம் தாழ்மையா இருக்க கற்கொடுங்க ஆண்டவரே. என் தேவன் உண்மை போல வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோன்னு சில அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதியும் தொடும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.